இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லா பாருங்க. நிறைய பேருக்கு வந்து முடி வந்து நிறைய கொட்டுது, முடியே வளர மாட்டேங்குது, இப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட். நம்மளுக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்கா அடர்த்தியா அழகா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல. எனக்குமே அப்படி பிடிக்கும். என் முடி வந்து குட்டியா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா என் முடி ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடிய முடி தான். இப்போ வந்து வெட்டி இருக்கேன், ஸோ அதனால ரொம்ப குட்டியா இருக்கு. நான் வந்து நிறைய ஆயில்லாம் யூஸ் பண்ணி நிறைய நானே வீட்டில் ஹோம் ரெமிடியா நிறைய ட்ரை பண்ணி எனக்கு எதுவுமே செட் ஆகலை. எல்லாமே கோல்டு. எல்லாமே எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுக்குறேன். அப்படின்னா மெயின் ரீசன் வந்து கோல்டு ஆகிறது, எனக்கு செட் ஆகாம இருக்கிறது. மற்றபடி முடியெல்லாம் எல்லாமே நல்லா வளர்ந்துச்சு, ஆனா வந்து எனக்கு செட் ஆகலை. கடைசியா வந்து ஒரே ஒரு ஆயில் எனக்கு செட் ஆச்சு அப்படின்னா அது இந்த ஆயில் மட்டும்தான். சூப்பரா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. முடியுமே நல்லா பிளாக்கா இருக்கு. எனக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் தான். இது டைலாம் அடிச்சு நான் வச்சிடல. எனக்கு இங்க மட்டும் ஒரு 2 ஒயிட் ஹேர் இருக்கும், அது கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிடுச்சு. அந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல போடக்கூடிய பொருளை நம்ம வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து முடியை வளர்க்குமா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து முடி வளர்றதுக்கு ஆயில் யூஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஒரு பக்கம் முடி எண்ணெய் தடவினாதான் முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டேண்ட்ரஃப் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் அதிகமா ஆயில் தடவி ஒழுங்கா வந்து வாஷ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இன்னும் டேண்ட்ரஃப் அதிகமாகுமே தவிர முடி வந்து நீங்க என்ன காஸ்ட்லியா ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலுமே முடி வளராது. ஸோ டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எண்ணெய் வந்து மைல்டாக தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகாது. அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். டெய்லி நான் தலையில் எண்ணெய் வைக்கிறேன் அதனால தான் எனக்கு முடி வளருதுன்னா அது உண்மையே கிடையாது. நம்ம நிறைய நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்டு கூட எடுத்துக்குவோம். ஸோ அதனால கூட நம்மளுக்கு வந்து முடி நல்லா க்ரோத் ஆகலாம். அதனால டெய்லி நான் எண்ணெய் வைக்கிறேன் அதனால தான் எனக்கு முடி இருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க. அது ரீசனே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் அம்மா வந்து எண்ணெய் வச்சு விடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும்தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து எண்ணெய் வச்சு விட்டாங்கன்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த எண்ணெய் மட்டும் தான் இருக்கும் தலையில. அவ்வளோ அடர்த்தியா இருக்கும். 2 பின்னல் போட்டோம்னா அவ்வளோ அடர்த்தியா முடி இருக்கும். ஸோ அதனால எண்ணெய் மட்டும் தான் முடி வளர்க்க ரீசன்னு கிடையாது. ஆனா அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாம பாடியை ஹீட் ஆகாம அதுல எண்ணெயில இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து நம்ம முடிய கருமையாகவும் கொஞ்சம் அடர்த்தியாகவும் மாத்துறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதனால மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் ஆகாம இருந்தாலே நம்மளுக்கு வந்து முடி கொட்டாது. அதுக்காக தான் ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் எந்த ஆயில் யூஸ் பண்றேன் அப்படின்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் வந்து மருதாணி, நெல்லிக்காய், அப்புறம் வந்துட்டு கருஞ்சீரகம் மட்டும்தான் நான் போட்டதில்லை. மற்ற எல்லாமே நான் போட்டிருக்கேன். கருஞ்சீரகமும் நான் யோசிச்சிருக்கேன், நான் ரொம்ப ஹீட் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுருக்கேன். மற்றபடி வந்து அவுரி போட்டிருக்கேன், அப்புறம் வந்துட்டு மருதாணி போட்டிருக்கேன், நெல்லிக்காய் போட்டிருக்கேன், அப்புறம் டிடி காஷன்ல அந்த முட்டை என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே வந்து எல்லாமே கோல்டு தான் ஆச்சு. ஆனால் ஒரே ஒரு பொருள் ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு இவ்வளோ நேரம் பேச வேண்டியதே இல்லை. யார் வேணாலும் தைரியமா இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். இப்பயும் சொல்றேன், டெய்லி எண்ணெயை நல்லா தலை ஃபுல்லா நான் வைப்பேன் எனக்கு முடி வளருமா அப்படின்னா வளராது. நீங்க வந்து ஏர் வாஷ் பண்ணும்போது ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நல்லா தலையில குளிர எண்ணெய் வச்சுட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர் வாஷ் பண்ணிடுங்க. முடி நல்லா வளரும். ஏன்னா நம்மளோட பாடியில இருக்க ஹீட் எல்லாம் வெளியில போயிடும். ஸோ சூடு குறைஞ்சாலே தலையில வந்து டேண்ட்ரஃப் வராது, முடியும் கொட்டாது, முடி அடர்த்தியா வளரும். அதுக்கு ஒரு இன்கிரீடியன்ஸ், அதாவது நீங்க வந்து மருதாணி யூஸ் பண்ணியிருக்கலாம். மருதாணியுமே நல்லது. எப்படின்னா மருதாணி யூஸ் பண்ணா ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு. அளவு தெரியாம நீங்க எண்ணெயில போட்டு காய்ச்சினீங்கன்னா முடி தேங்காய் நார் மாதிரி ஆயிடும். இவ்வளவு சாஃப்டா இருக்காது. முடி வந்து தேங்காய் நார் எப்படி இருக்கும், சிக்கா இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால மருதாணிய அளவோடு தான் எண்ணெயில போட்டு யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி தான் மருதாணி கோல்டாச்சு. இன்னொன்று வந்து அப்படியே இந்த பனை மரத்துல பழம் இருக்கும்ல, பனம்பழம், அதை சுட்டு பிச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு முடி. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவரோட எவ்வளவு அளவு போட்டு யூஸ் பண்ணணும்னு ஒரு மருத்துவர் ஆயுர்வேதா சித்தாலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரியும் இது எந்தெந்த பொருள் இவ்வளவுதான் சேர்க்கணும் சொல்லிட்டு அவங்க வந்து தயார் பண்ணி விற்கிறது நல்லா இருக்கலாம். நாமளே வீட்டுல தயார் பண்றோம்னு சொல்லிட்டு இவ்வளவு மருதாணி, இவ்வளவு செம்பருத்தி பூ, இவ்வளவு செம்பருத்தி இலை, என்னென்னலாம் கையில இருக்கோ எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி அதை நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்க தலை இப்படி வந்துடும். ஓகேவா? அதனால இப்ப நான் வந்து இந்த எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லை,
கருவேப்பிலை மட்டும்தான். செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு 250 கிராம் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சு அதில் போட்டு இரும்பு பாத்திரத்தில் தான் இதை பண்ணணும். இரும்பு கடாயில் எண்ணெயை காய்ச்சிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா இந்த கருவேப்பிலையை நல்லா அதில் பிச்சு போட்டு நல்லா கொதிச்சு அந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிடணும் அதில். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இப்போ இன்னைக்கு காய்ச்சி முடிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். அந்த இரும்பு கடாயிலேயே அந்த எண்ணெய் இருக்கணும். மறுநாள் காலையில் தான் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நரமுடி இருக்குது அப்படின்னா கூட காலப்போக்கில் அது சரியாயிடும். இதே கருவேப்பிலையை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடும்போது இன்னும் சீக்கிரமாகவே நல்ல முடி வளர்றத பார்க்கலாம். இது நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருப்பாங்க. ஆனால் இது உண்மை, அதனால நான் வந்து இதை போடுறேன். மீதியெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. கருவேப்பிலை நிறைய பேர் போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். கருவேப்பிலையோட நன்மைகள்னு எடுத்து நம்ம படித்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் இது ரியல். இது வந்து சும்மா அதெல்லாம் நான் சாப்பிட்டேங்க அதெல்லாம் வரலங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போதும் தொடர்ந்து ஏர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும் போதும் இதுக்கான ரிசல்ட் நல்லாவே இருக்கு. எனக்கு வந்து கோல்டெல்லாம் ஆகாதுங்க, எனக்கு கோல்டு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் ஒரு 250 கிராம் தேங்காய் எண்ணெய் போடுறீங்கன்னா அதோட 50 கிராம் விளக்கெண்ணெயை போட்டுட்டு அது கூட இந்த கருவேப்பிலை போட்டு காய்ச்சுங்க. அந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயை நம்ம இந்த கண்ணோட புருவம் இருக்கு இல்லையா, இந்த கண்ணோட புருவத்தில் கூட அந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோல்டு ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து தொட்டாலே கோல்ட் ஆகும், தலைவலி, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து தொடர்ந்து இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற எந்த எண்ணெயும் நான் வாங்கி யூஸ் பண்ணலை. அதுவும் தலைக்கு குளிக்கும் போது மட்டும்தான், வீக்லி 2 இல்லைன்னா 3 டைம்ஸ் தலை குளிக்கும் போது மட்டும் நல்லா இந்த எண்ணெயை நல்லா தலையில வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு 1 hour 2 hours காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முடி நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதை போட்டால் வளரும், இதை போட்டால் வளரும் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அது எல்லாத்தையும் எந்த அளவுனே தெரியாமல் போட்டுட்டு நல்லா இருக்க முடியே கெடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து இங்கே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்பிக்கையோட ரொட்டீனாக பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் நிறைய போடுறாங்க, ஆனால் எந்த அளவில் அதை எடுக்கணும், எவ்வளோ அளவு அதை சேர்த்தா நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்டு. ஒரு பொருள் நிறைய போட்டால் பெனிஃபிட்டு, ஒரு பொருள் கம்மியாக போட்டால் தான் பெனிஃபிட்டு. இந்த அளவுகள்லாம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அது செட் ஆகாது. ஆனால் கருவேப்பிலை அப்படி கிடையாது. நீங்கள் 1/4 லிட்டரு தேங்காய் எண்ணெய்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தாராளமாக போடலாம். கருவேப்பிலை வந்து நம்ம முடியை வந்து ரொம்ப அதை தேங்காய் நார் மாதிரி மாற்றாது, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. நான் வந்து நிறைய எண்ணெய்லாம் காய்ச்சி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக, இது வந்து தாராளமாக 1 மாதம் வரும். எனக்கு 1 மாதன்றதை விட அதிகமாகவே வரும். ஏன்னா நம்ம ஸ்கேல்ஃபில் மட்டும்தான் எண்ணெய் வைக்க போகிறோம். வீக்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் மட்டும்தான் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தாராளமாக இது வந்து 1 மந்த்துக்கு எனக்கு வரும். அதுதாங்க இதை மூடி போட்டு எடுத்து நல்ல செம்ம வாசனை, கருவேப்பிலை வாசனை. மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து நாளைக்கு காலையில் எடுத்து இந்த கருவேப்பிலையெல்லாம் தனியாக எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்காது எண்ணெய், ப்ரௌன் கலர்ல இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா இந்த ஜூஸ்லாம் இறங்கி. அப்படி இல்லைன்னா தண்ணி ஊத்தாம கருவேப்பிலையை மிக்சியில கொஞ்சம் பொடி பண்ணிட்டு அதையுமே எண்ணெயில கொட்டிடலாம். இன்னுமே இறங்கணும்னா எப்படி இருந்தாலும் இறங்கிடும். இது வந்து ஏன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த கடாயில, இரும்பு கடாயிலே வைக்கிறோம்னா அந்த அயனும் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுனாலதான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த இரும்பு கடாயிலே வச்சிருந்துட்டு நாளைக்கு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பாய்.